விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்ட பிறகே வேளாண் பட்ஜெட்டை தயாரித்தோம் என்று கூறினார்கள். ஆனால் அதே விவசாயிகள் தற்போது என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்களே கேளுங்கள். விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று தேர்தலில் கூறுறாங்க. தேர்தல் முடிஞ்சிட்டா யாரும் கண்டுக்கிறதே இல்லை. விவசாயிக்கு மெயினாக வேண்டிய பட்ஜெட்டில் என்னன்னா லாபகரமான விலை, அதுக்கு அடுத்தபடியாக தண்ணீர், அதற்கு அடுத்தபடியாக பயிர் இயற்கையாலோ இல்லை மழையாலோ வறட்சியாலோ அழிந்து விட்டால் நஷ்டேடு. இது இல்லாமல் 60 வயசான விவசாயிக்கெல்லாம் மக சோறு போட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தா நாங்கள் வாழலாம். எப்படி மண்ணை வெட்டி வெட்டி தேயுதோ, மண் வெட்டி இரும்பு, அதே மண்ணை வெட்டி 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 தேஞ்சிரும். அது மாதிரி விவசாயி எவ்வளோ வலுவாக இருந்தாலும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே ஓடு, கால் எலும்பு இல்லை, கை எலும்பெல்லாம் இல்லை, எல்லாம் கஷ்டப்படுறான். அவனுக்கு 5000 பென்ஷன் கொடுக்கும். இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம். லாபகரமான விலை, ஐயா ஸ்டாலின் ஐயா சொன்னார், நெல்லுக்கு 2500 ரூபா குண்டாலுக்கு தரேனாரு, அது இல்லை. கரும்புக்கு 4000 தரேனாரு, அது இல்லை. இது ரெண்டுமே அவர் கொடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அது மத்திய சர்க்கார் கொடுக்கணும். இந்த காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் டெல்லியில் இருக்கு, விலை நிர்ணயம் பண்ண ஒரு ஆணையம் இருக்கு. அந்த ஆணையம் பிரதம மந்திரி கண்ட்ரோல்லையும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோல் அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் சொன்னார் ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்களோ, அதையும் தரல. அதே போல் தண்ணீர், மேட்டூரில் தண்ணி இல்லை. கர்நாடகா வெறும் 90,000 ஏக்கர் கர்நாடகா, இதை வச்சுக்கோங்க, 90,000 ஏக்கர் செய்த கர்நாடகா இன்றைக்கு 30 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணுது. 30 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்ணாமல் 10 லட்சம் ஏக்கருக்கு வந்துட்டோம். அது கூட தண்ணி தரமாட்டேங்குது. தண்ணி தரமாட்டேங்குது என்றால் முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும்? உண்ணாவிரதம் உட்காரணும் மெட்ராஸில். அப்படி உண்ணாவிரதம் உட்க மாட்டேன்ட்டாரா? இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் 1 லட்சம் கோடிக்கு நஷ்டேடு கேட்டிருக்கணும் விவசாயிகளுக்காக. அதுவும் இல்லை. இப்போ அமித்ஷா எங்கிட்ட என்ன சொன்னார்? நீங்கள் டெல்லிக்கு வராதிங்க, மோடி கூட எடுத்து போட்டி போடாதீங்க, நான் நீங்கள் 177 டிஎம்சி தான் உங்களுக்கு தகராறு. ஆனால் அதே சமயத்தில் இங்கே 1330 டிஎம்சி டெய்லியும் போய் கடலில் வேஸ்டாக விடுது, அந்த தண்ணியை உங்களுக்கு திருப்பி விடுறேன்னாரு. திருப்பி விட்டாரா? விடல. அந்த தண்ணியும் திருப்பி விடல. 250 டிஎம்சி திருப்பி விடுறேன்னா திருப்பி விடல. தண்ணி பிரச்சனையும் எங்களுக்கு இருக்குது. அதே போல் இன்சூரன்ஸு, தனிநபர் இன்சூரன்ஸ் கிடையாது. ஒரு புயல், ஒரு சூறாவளி அடிச்சுச்சுன்னா, ஒரு ஊரில் 1000 ஏக்கர் இருந்துச்சுன்னா ஒரு மூலையில் 50 ஏக்கர் ஒடிச்சிட்டு போயிடும். அந்த விவசாயி என்ன பண்ணுவான்? ஊரே அழிஞ்சாதான் நஷ்டம் எடுங்கிறாங்க. ரேண்டம் சிஸ்டம்ங்கிறாங்க. ரேண்டம்னா மேலே இருந்து அந்த எங்கே புள்ளி விடுதோ அந்த இடத்துல அழிஞ்சிருந்தா தான், அந்த இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்றாங்க. 7 வருஷத்துக்கு கணக்காக பார்ப்பாங்க. 2 வருஷம் ரொம்ப மோசமாக இருக்க விட்டுட்டு மீதி 5 வருஷம், இந்த 5 வருஷம் ஆவரேஜில் அது இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்த விவசாயி கிடைக்காது. ரேண்டம் சிஸ்டம் எங்களுக்கு உசுரை கொல்லுது. மோடி சொல்கிறாரு விவசாயிக்கெல்லாம் நான் இப்போ இன்சூரன்ஸ் தரேன், அதெல்லாம் ஏமாற்று வேலைகளே. அதே போல் தனிநபர் இன்சூரன்ஸ் இல்லை, அரசாங்கமும் தர்றதில்லை. அதனால எங்களுக்கு பெரிய கஷ்டம் இன்சூரன்ஸில். இப்போ பென்ஷன் 500 ரூபா கொடுத்தா போதுமா? ஒரு வேளை சாப்பாடே 120 ரூபா. 3 வேளை சாப்பிட்டோம்னா காலையில் 30 ரூபா, மத்தியானம் 60 ரூபா, ராத்திரி 30 ரூபா, 120 ரூபா ஒரு நாளைக்கு. 3 நாளைக்கு வரல, 4 நாளைக்கு தான் வருது சாப்பாடு. 500 ரூபா எங்களுக்கு கொடுத்தா பத்துமா? ஒரு 5000 ரூபாயே எங்களுக்கு பென்ஷன் வேணுங்கிறத கேட்டோம். அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் இல்லை. அதனால எங்களுக்கு மாண்புமிகு ஸ்டாலின் ஐயாவை, விவசாயியை காப்பாற்றுங்க ஐயா, உங்களால் தான் காப்பாற்ற முடியும், வேற யாராலையும் விவசாயியை காப்பாற்ற முடியாது. பெண்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி வழங்குறீங்க, அரசு ஊழியருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. அரசு ஊழியர்லாம் எங்கள் அண்ணன் தம்பி மாமே மச்சனை அக்கா தங்கச்சி தான். அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா எங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து எங்களை காப்பாற்றுங்க. இப்போ வேளாண் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு திருப்தியா இல்லைங்க. ஏன்னா இப்ப அறிவிச்சுக்கிறது எல்லா திட்டமே பாத்தீங்கன்னா நேரடியாக விவசாயிகளை சேர்க்கறது கிடையாது. இடுபொருளும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு சேர்க்கறது கிடையாது. அதே மாதிரி சப்சிடி எங்களுக்கு சேர்றது கிடையாது. விவசாயிகளுக்கு நேரடியான பலன் இந்த அரசால எங்களுக்கு கிடையாதுங்க. வர்ற எல்லா சப்சிடியுமோ, எல்லா மானியமோ, எல்லா இடுபொருளும் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் இடைத்தரகரை வச்சு வித்துறாங்க. எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம்? எல்லாம் அண்டாங்குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சு 6 பைசா 10 பைசா வட்டி வாங்கி தான் நாங்க விவசாயம் செய்யறோம். இதனால எங்களுக்கு என்ன பலன் வருது? போதும், ஏதோ பழைய தொழில் எங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச தொழில்னு சொல்லிட்டு நாங்க செஞ்சுருக்கிறோம். அதனால எங்களுக்கு விவசாயம் இந்த அரசால எங்களுக்கு எந்த வித பயனும் கிடையாதுங்க.